परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। It's a battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। சந்திரசேகர் கேஸ் விசாரிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்க சிங்கம் மீனா, டேவிட், டெய்சி, விஜய்னு நிறைய கேரக்டர்ஸை மீட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல ஒருத்தர் கூட சந்திரசேகரை பத்தி தப்பா சொல்லல. அதுலேருந்து சந்திரசேகர் இஸ் ஜெர்மன் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி சந்திரசேகரோட எதிரிகளை சந்திக்கணும். எதிரிங்கன்னா? சந்திரசேகர் சுட்டு கொன்ன ரகுராமோட ஃபேமிலி மெம்பர்ஸ். ரகுக்கு மாதவின்னு ஒரே ஒரு அக்காவும் 2 சித்திங்களும் இருக்காங்க. ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, பழகிறதுக்கு இனிமையானவங்க. அத பழகி பார்த்துட்டுன்னு சொல்ல முடியும். ஆமா, மாதவியை நான் மீட் பண்ணணும். அவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னா, ரகு மாதிரி செவப்பா அழகா இருப்பாங்க. 1 செகண்ட். இந்தாங்க, இந்த ஆல்பத்துல மாதவியோட போட்டோ இருக்கு. கொடுங்க, நான் எடுத்து தரேன். இதான் சித்தி, இதான் ரகுவோட அக்கா மாதவி.
என்ன ஆல்பம் பார்த்து ஷாக் ஆயிட்டீங்க? எனக்கு மாதவிய நல்லா தெரியும். அதை விட மாதவிக்கு என்ன நல்லாவே தெரியும். ஆமா, நீ மாதவிய பார்க்க எப்போ ஊருக்கு போவ? நெக்ஸ்ட் வீக். ஓகே, நீ அங்க போகும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி, நான் வரேன். சார், எஸ், உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் மதியழகன் வந்திருக்காரு. வர சொல்லுமா. ஓகே சார். வாங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம் டாக்டர். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ டாக்டர். சந்திரசேகரை 48 ஹவர்ஸ் அட்மிட் பண்ணி டயக்னைஸ் பண்ணி பார்த்ததில்ல, அவர் நல்ல மனநிலையில தான் இருக்காரு. அவருக்கு எந்த மனநிலை பாதிப்பும் இல்லைன்னு டிசைட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க கேட்ட மாதிரியே ஹீ இஸ் நார்மல் அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். திஸ் ஒன் வாட் வி நீட். இந்த சர்டிஃபிகேட் இந்த கேஸில் போலீஸ் தரப்புக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்த கேஸை தாமதப்படுத்தாம தீர்ப்பு சொல்றதுக்கும் நல்ல உபயோகமாக இருக்கும் டாக்டர். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். வெல்கம் இன்ஸ்பெக்டர். வரேன் டாக்டர். நம்புங்க சார், கண்டிப்பா நீங்க நம்பித்தான் ஆகணும். எதை நம்ப சொல்றீங்க? நம்பி நம்பி ஏமாந்தது போதும். இனி யார் சொன்னாலும் எத்தனை முறை சொன்னாலும் நம்ப தயாரா இல்ல. போதும், இத்தனை நாள் நம்பின வரைக்கும் போதும். சார், நானே பல சந்தர்ப்பங்கள்ல அப்பாவை பத்தி உங்ககிட்டே தப்பா சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்பா அவருடைய நடவடிக்கைகள் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை சார். எப்ப நீங்க அவரை விட்டு விலக ஆரம்பிச்சீங்களோ அப்பவே அவரும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தவறுகள்ல இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாரு. உங்க மேல அவர் வச்சிருந்த கண்மூடித்தனமான பாசம்தான் அவரை கெட்டவராகவும் ஆக்குச்சு, இப்போ நல்லவராகவும் ஆக்கியிருக்கு. என் மேல வச்ச பாசம் கெட்டவனாகவும் நல்லவனாகவும் ஆக்கிடுச்சா? புரியலையே. ஆமா சார், உங்க மேல வச்ச பாசம்தான் சார். சின்ன வயசுல அவர் சாப்பாட்டுக்கே இல்லாம பட்ட கஷ்டம்தான் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், தான் பட்ட கஷ்டம் தான் மகனும் படக்கூடாது. ஏன் தான் மகன் மட்டும் இல்ல, அவரோட வருங்கால தலைமுறையே ராஜா மாதிரி கோடீஸ்வரங்களா வாழணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த ஆசை பேராசையாகி வெறியா மாறிச்சு. பணவெறி பிடிச்சு போய் பணம் பணம்னு தேட ஆரம்பிச்சாரு. வறுமை விரட்ட விரட்ட பணத்தை தேடி கண்மூடித்தனமா ஓட ஆரம்பிச்சாரு. ஓடணும்னு முடிவு பண்ணி ஓட ஆரம்பிச்ச பிறகு ஓடுற வழி நல்லதா கெட்டதான்னு ஓடுற வேகத்துல தெரியாமலே போச்சு சார். இப்பதான் அவர் ஓடுறதை நிறுத்திட்டு நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு சார். இந்த நேரத்துல நீங்க அவரை ஒதுக்கி தள்ளாம அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தீங்கன்னா பழையபடி மனசு மாறாம ஒரு நல்ல மனிதரா, நாணயமானவரா, நேர்மையானவரா, 4 பேர் மனசார மதிக்கிற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவார் சார். அப்பாவோட வாழ்க்கை உங்க கையில தான் சார் இருக்கு. நம்ப மாட்டேன்னு உதறிட்டு போறதை விட நம்பி உறுதியா இருந்து பாத்தீங்கன்னா அவரோட மாற்றம் உங்களுக்கே புரியும் சார். உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன்னு பார்க்காம விசுவாசமானவனா என்ன பாப்பீங்களே, அதே நம்பிக்கையோட அப்பாவையும் பாருங்க சார் ப்ளீஸ். அவரோட நிழலா இருக்கிற நான் சொல்றது நிஜம் சார். இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், சந்திரசேகர் சார் கேஸ்ல மிஸ் பைரவி ஆஜராக போறாங்க சார். நிச்சயம் அவங்க மூலம் ஒரு நல்ல நியாயமான தீர்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார். சந்திரசேகர் சாரும் விடுதலை ஆயிருவார் சார்.
அப்பாவும் திருந்தி நல்லவராகி சந்திரசேகர் சாரும் விடுதலையாகி வெளியே வந்துட்டாருனா வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? நீங்க சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நடக்கணும்ல. நிச்சயம் நடக்கும் சார், நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதே நம்பிக்கையில தான் நானும் சொல்றேன். சந்திரசேகர் சார் விடுதலை ஆறது தான் முக்கியம். வாங்க லாயரை போய் பார்க்கலாம். போலாம் சார். குட் மார்னிங் சார். நீ கீழே ஓகே சார். டேய், நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊர் உலகம் என்ன நினைக்குதோ அதை தான் நானும் நினைக்கிறேன். மனசாட்சியே இல்லாத, மனிதாபிமானமும் இல்லாத, பணத்துக்காகவும் வியாபார வெற்றிக்காகவும் எதையும் செய்ய, ஏன் ஒரு கொலை செய்ய கூட தயங்காதவர் தானே நீங்க? டேய், நீ சொல்றதெல்லாம் 100% அப்சல்யூட்லி கரெக்ட். அதெல்லாம் முன்ன, இப்ப கிடையாது. நாட் நவ். டேட், டேய், நான் பழசெல்லாம் மறந்து புது வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை மாதிரி அன்புக்கும் ஆதரவுக்கும் ஏங்குறேன். நான் வாழ்ந்த பழைய வாழ்க்கை எனக்கு பார்ட்னர் தான் பிடிச்சேனே தவிர பாசம் காட்டுற யாரையுமே தரல. யார் வேணாலும் என்னை ஒதுக்கி தள்ளலாம், ஆனா நீ என்னை ஒதுக்கவே கூடாது. நீ என் ரத்தம். உனக்காகத்தான் எல்லாமே. நீ இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எந்த அனாதை இல்லத்தை வாங்க ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த அனாதை இல்லத்தை அந்த குழந்தைகளுக்கு சட்டப்படி சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன். நிஜமாவா சொல்றீங்க டேட்? எல்லாரும் உன்ன மாதிரியே நிஜமா இருக்குமான்னு ஷாக் ஆனாங்க. ஆனா உண்மைதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பாவோட மனமாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளவு ஏன், வெறும் ₹1 வித்தியாசத்துல மாதவன் கம்பெனி கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட எல்லாத்தையும் நான் தான் கைப்பற்றினேன். ஆனா இப்ப நல்ல நல்ல கான்ட்ராக்ட்ஸ, அதுவும் கொரியன், ஜப்பான் போன்ற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் மாதவன் கம்பெனிக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல இருந்து புரியலையா நான் மனசு மாறிட்டேன்னு? ஒரு மனுஷன் மாறினதுக்கு பிறகும் அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்காம பழைய கண்ணோட்டத்திலே நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அது ரொம்ப ரொம்ப கொடுமையான தண்டனைப்பா. அத உங்க அப்பாவுக்கு கொடுத்துடாதப்பா. நம்பினார் கைவிடப்படாருங்கிறது உண்மைதான்ப்பா. உன்னையே நம்பியிருக்கிற என்ன, ப்ளீஸ் கை விட்டுறாத. உன்னுடைய எல்லா பிரச்சனையும் கடவுள் தீர்த்து வைக்க போறாரு. எந்த சந்திரசேகரை வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டியோ அவர் வெளியே வர போறாரு. எஸ், பைரவி சந்திரசேகர் கேஸ்ல ஆஜராக போறது நிச்சயம். சந்திரசேகர் சீக்கிரம் விடுதலை ஆயிடுவார். தேங்க் காட், உங்க வார்த்தை பலிச்சா போதும். எந்த மனுஷனும் கடவுளுக்கு நேரடியா நன்றி சொல்ல முடியாது. நம்முடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ஏங்குறவங்களை அரவணைக்கிறது தான் கடவுளுக்கு நன்றி சொல்ற வழி. சரி, வா வீட்டுக்கு போலாம். வா. ஹலோ ஹலோ. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே சப்ஜெக்டை ராத்திரி பகலும் விடாம ஃபாலோ பண்ணிட்டேன். எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? எவிடன்ஸா? சப்ஜெக்டோட டோட்டல் லைஃபையே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். இந்தாங்க என்னோட ஃபோன். உங்களுக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாங்க மேடம். இது நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் நான் செய்கிற மரியாதை. நியாயமாக பார்த்தா மேடம், எங்கள் ஏஜென்சிக்கும் கிளையண்ட்டுக்கும் எதிராக நான் இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. இருந்தாலும் தர்மத்தை காப்பாற்ற நானும் உதவி செஞ்சேங்கிறத நினச்சி ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க மேடம். வரேங்க மேடம். வாங்க. பை பை.
பா பா என்னடா ராஜா? இங்க வாப்பா. என்னடா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன். என்னது? நீ மறைக்காம சொல்லணும். டேய் ராஜா, சொல்லுப்பா. ராஜா பா கேளுடா, என்னப்பா? கேளுடா. நீ என்ன கேட்டாலும் நான் சொல்றேன்டா. இல்லப்பா, நானும் சின்ன வயசுல இருந்த போஸ்டர் இந்த பிலிம் கேனு தொங்கிட்டு இருக்க பிலிம் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். ஏப்பா இதெல்லாம் இங்கேயே இருக்கு? டேய் ராஜா, அது ஒரு நல்ல கதைடா. உன் தாத்தா, கொள்ளு தாத்தா, இவங்கெல்லாம் சினிமால நடிகர் ஆகணும், ரொம்ப பெரிய லெவல்ல வரணும்னு நினைச்சு வாழ்ந்தாங்கடா. போஸ்டர்லாம் அவங்கவுங்க முகம் தெரியணும்னு வாழ்ந்தாங்கடா. ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆகி எல்லாம் போச்சுடா. அவங்க ஞாபகத்துல தான்டா அவங்க வச்சுட்டு போன அந்த பிலிம், இந்த பிலிம் டப்பா, அந்த பிலிம் டப்பா இதெல்லாம் வச்சிருக்கேன்டா. இது நம்ம பரம்பரை சொத்துடா. நான் உனக்கு நான் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன்டா. செய்யறப்பா. சொல்லுப்பா. கடைசியா சொல்லு. என்கிட்ட இருக்குது வேற எதுவும் இல்லடா. நம்ம தாத்தாக்கள் வச்சிருந்த இந்த சொத்து தான்டா. இதாப்பா. ஆமாடா. இத வச்சு பொழைச்சுக்கோடா ராஜா, பொழைச்சுக்கோடா. காயலாங்கடை வச்சாப்பா. பாப்பா. அப்பா. அப்பா. ஹலோ. என்ன பைரவி, ரொம்ப அர்ஜென்ட்னு வர சொன்னீங்க. நான் டெய்ஸியை ஸ்கூல்ல டிராப் பண்றதை கூட விட்டுட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? எனிதிங் ப்ராப்ளம்? என்ன விஷயம்? எனிதிங் ப்ராப்ளம்? எனிதிங் பர்சனல்? ப்ரமோஷன். கங்க்ராச்சுலேஷன். என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்வீட் கொடுத்து சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்த இவ்வளவு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சோகம் சந்தோஷம் ரெண்டுமே ஒரு காயினோட ரெண்டு பக்கம் சார். எனக்கு ப்ரமோஷன்ங்கிற பேர்ல பூ விழுந்திருக்கு, அது சந்தோஷம். சந்திரசேகர் சாருக்கு தலை விழுந்திருக்கே, அது சோகம் இல்லையா? புரியல. சந்திரசேகர் வெர்சஸ் மாதவி, அதாவது நம்ம ரகுராமன் கொலை கேஸ் தான். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நான் ஆஜராக போற முதல் வழக்கு. ஓ ஜீசஸ். பைரவி, என் ஃப்ரெண்டு விஸ்வநாதன் ஒரு சினிமா டைரக்டர். அப்போ ஒரு வசனம் எழுதியிருந்தார், படைக்கப்பட்டது விதி, சபிக்கப்பட்டது வாழ்க்கைன்னு. அப்ப நான் அதை கிண்டல் பண்ணேன். ஆனா அது எவ்வளவு உண்மைன்னு இப்பதான் உணர்றேன். சார், அஸ்ட்ராலஜில உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? அஸ்ட்ராலஜி? ஏன்? நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, அப்புறமா சொல்றேன். ஒரு கிறிஸ்டியனா நான் அஸ்ட்ராலஜி நம்பக்கூடாது, பட் ஒரு மனுஷனா நம்புறேன். சந்திரசேகர் சாரோட ஜாதகத்துல நல்ல யோகம் இருந்தால் ஒழிய அவரை தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. பைரவி, சந்திரசேகர் சாரோட ஃப்ரெண்டா நான் அந்த கேஸ பார்த்தப்ப தப்பிக்க வழிகள் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா பாக்குறப்போ அது ஒரு கிளீன் கட் அண்ட் ஓபன் ஷட் கேஸ். இன்ஃபேக்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறப்போ என்ன சொன்னார் தெரியுமா? முதலா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நீ வெற்றியோட உன் வாழ்க்கையை துவக்கணும்னு சொன்னாரு. அதுக்காக தான் இந்த ஈஸியான கேஸ உனக்கு அலாட் பண்றேன்னு சொன்னாரு. வேற வழியே இல்லையா பைரவி? அன்லெஸ் வாட்? நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா பதவி ஏற்காம ரிசைன் பண்ணிட்டா? எக்ஸலண்ட் ஐடியா. பைரவி, ரிசைன் பண்ணிடுறீங்களா? ஓ, வாட் a fool. Sorry. I am sorry. Really, I am sorry, பைரவி. சாரி சொல்ல வேண்டியது நீங்களும் நானும் இல்ல ஜெயிலர் சார், விதிதான் சார் நம்மள பார்த்து சாரி சொல்லணும். எனிவே, சோகம் சந்தோஷம் ரெண்டுமே
ஒரு காயினோட 2 பக்கம்னு சொன்ன இல்லையா? ஆமா. இன்னைக்கு சொன்னடப்போ எனக்கு பூவும் சந்திரசேகர் சாருக்கு தலையும் விழுந்திருக்கு. இதுவே நாளைக்கு சொல்லும்போது உல்டாவா விழலாம் இல்லையா? அது வரைக்கும் காத்திருப்போம். Let us pray to God. வணக்கம். முக்கிய செய்திகள். பிரபல இசையமைப்பாளர் சந்திரசேகர் தனது உதவியாளரும் இசையமைப்பாளருமான ரகுராமனை சுட்டுக் கொன்ற வழக்கு கொலைக்கான காரணம் தெரியாததனாலும் சந்திரசேகர் மன அழுத்தத்திற்கு உள்ளானதால் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதியதாலும் வழக்கு விசாரணை தாமதப்பட்டது. தற்போது சந்திரசேகர் நல்ல மனநிலையில் உள்ளார் என அவரை பரிசோதித்து மனநல மருத்துவர் சான்றிதழ் வழங்கியுள்ளதால் அனைத்து சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டு விசாரணை முடிந்தபடியால் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என வழக்கை விசாரித்து வரும் காவல்துறை அதிகாரி கூறியுள்ளார்.